உங்க வாழ்க்கையை கிருபையா கர்த்தர் மாற்றி இருக்கிறார். புதிய திருப்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். வழி நடத்த போகிறார், கரம் பிடிக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். உங்க பொருத்தனைகளை நீங்கள் நிறைவேற்ற தீர்மானித்ததை அங்கீகரிக்க போகிறார். உங்க இருதயம் மாறுவதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்ததை அவர் ஏற்றுக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு புதிய ஆண்டில் நுழைவதற்கு முன்பாக உங்களிடத்தில் என்ன மாற்றங்களை எதிர்பார்த்தாரோ அந்த மாற்றத்தை உங்கள் இதயத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க மனதில் ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்விலே அதை கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்க அதே நபரா போகிறது இல்லை. ஹல்லேலூயா. பழைய நிலையிலேயே நீங்கள் நுழைய போகிறது இல்லை. ஹல்லேலூயா. இந்த பூமிக்கே வெளிச்சமாய் மாறப் போகிறீர்கள். ஆமென். அநேகருக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாய் மாறப் போகிறீர்கள். கர்த்தர் அதற்கு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களை அதற்காகவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இனி அந்த தாறுமாறுக்கு வழி இருக்காது. இனி அந்த அவமானங்கள் உங்க வாழ்க்கையில இருக்காது. இனி அந்த துணிகரம் உங்க வாழ்க்கையில இருக்காது. இனி அந்த பயம் உங்களை ஆட்கொள்ளாது. இந்த 4 காரியங்களினால் வந்த பாதிப்புகள் உங்க வாழ்க்கையை தொடர கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. 2026 தாறுமாறாயிருமோ? பயப்படாதீங்க. 2026லேயும் துணிகரமான காரியங்கள் நடந்துருமா? பயப்படாதீங்க. 2026லேயும் அவமானம் வந்துருமா? பயப்படாதீங்க. 2026 எனக்கு பயமா இருக்குமா? பயப்படாதீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் தர விரும்புகிறார். எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்திற்கான வழிகள் உங்களுக்கு துவங்க போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்வை மாற்ற போகிறார். இனி தாறுமாறு இல்லை, இனி அவமானம் இல்லை, இனி துணிகரம் இல்லை, இனி பயம் இல்லை. ஹல்லேலூயா. இனி பெத்தேலின் அனுபவம், இனி பெத்தேலின் ஆசீர்வாதம் உங்க வாழ்வில் வருவதற்கான வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். கனவுகளை கர்த்தர் திறக்கிறார். ஒரு புதிய ஆண்டை கர்த்தர் தருகிறார். நல்ல கரங்களை தட்டி இந்த புதிய ஆண்டில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பெத்தேலின் ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு ஒரு பெத்தேலின் அனுபவங்கள், முகமுகமாய் தேவனை தரிசிக்கும் அனுபவம். Thank you Jesus. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. இது வானத்தின் வாசல், செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேலில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். வாசல் பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை இது வானத்தின்
வாசல். வானம் திறந்திருக்கிறது. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மழை போல் உங்கள் மேல் பொழிகிறது. இது வானத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீ. தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீ. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல். ஏசாயா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். ஏசாயா ஆசீர்வாதத்தின் வாசல். நல்ல கரங்களை தட்டி இனி உங்க முகம் பிரகாசிக்க போகிறது. தேவனுடைய முகம் உங்கள் மேல் பிரசன்னமாகி உங்களை அவர் வெளிச்சமாய் மாற்ற போகிறார். யாக்கோபே, நீ பயப்படாதே என்று சொன்னவர், நீ உன் சந்ததியை மாத்திரமல்ல உன் பிள்ளைகளுடைய சந்ததியை நீ பார்ப்பாய். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் இந்த புதிய ஆண்டில் உங்கள் கரம் பிடிக்கிறார். ஒன்ன நான் பார்ப்பேன்னு கூட நினைக்கலப்பா, ஆனா உன் சந்ததியை காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தாரே. அதை போல கர்த்தர் உங்கள் சந்ததிகளின் ஆசீர்வாதங்களை காண கிருபை தருகிறார். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தா. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தா. யாக்கோபே, உன்னை அந்த அளவுக்கு நான் கனம் பண்ணுவேன், அந்த அளவுக்கு உன்னை கனம் பண்ணுவேன் சொல்லி ஆசீர்வதித்தவர். அநேக கனம் பொருந்தியவர்கள், அநேக மேன்மக்கள், அநேக ராஜாக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிற ஆண்டு இது. அப்படிப்பட்ட வருஷம் இது. யாக்கோபுக்கு கர்த்தர் பூரண ஆயுளை கொடுத்தா, நீடிய ஆயுளை கொடுத்தா, தீர்க்காயுசை கொடுத்தா. நீங்கள் தீர்க்காயுளோடு இருப்பீர்கள், நீங்கள் நீடிய ஆயுசோடு இருப்பீர்கள். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த உங்களுக்கு இந்த 2026 ஆண்டு புது பலன், புது கிருபை, புது அபிஷேகம். பலவீனங்கள் மேற்கொள்ளாது, வியாதிகள் உங்களை அழிக்காது, ஆபத்துகள் உங்களுக்கு நேரிடாது, விபத்துகள் உங்களுக்கு வராது. தீர்க்காயுசை கர்த்தர் தருகிறோம், நீடிய ஆயுளை கர்த்தர் தருகிறோம். யாக்கோபினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அவருடைய பிள்ளைகள் 12 கோத்திரத்திற்கும் தீர்க்க தரிசனமாய் மாறியது. இந்த ஆண்டிலே உங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் மாறும். இந்த பெத்தேலின் அனுபவத்தின் மூலமாய் உங்கள் வாயின் வார்த்தைகளின்படியே கர்த்தர் கட்டளையிடுவார். உங்க வாயின் வார்த்தைகளை கர்த்தர் நிலைப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டை கர்த்தர் தருகிறோம். Receive it, receive it, receive it. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஆசீர்வாதங்களை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த கிருபைகளை. ஓ ராதா கதனமா ஷியதரபலபா லிபரதி அந்தரபலபா. இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமா இருக்கீங்க? இனி பயங்கரங்கள் உங்களை தொடராது, இனி பயமுறுத்தல்கள் உங்களுக்கு இருக்காது, இனி ஆபத்துகள் உங்க வழியில இருக்காது. எல்லாரும் கை
ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, உம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவி. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, உம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவி. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். கைதட்டி, இந்த வருஷம் உங்க குடும்பத்துல சண்டைகள் இருக்காது, வாக்குவாதங்கள் இருக்காது, உங்க வேலையில எந்த பிரச்சனை இருக்காது. யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். உங்களை அழிப்பதற்காக, உங்களை பாதிப்பதற்காக, உங்களை வீழ்த்துவதற்காக எத்தனை மனித வல்லமைகள் எழும்பினாலும், எத்தனை சத்துருக்கள் ஒன்று சேர்ந்து போராடினாலும் உங்களை வீழ்த்த முடியாது. ஏசேக்கு முடியும், சித்னாவும் முடியும். ரெகோபோத் உங்களுக்காக காத்திருக்கிறது. இனி எதிர்ப்பவர் இல்லை, வாக்குவாதங்கள் இல்லை, பெருக்கம் உண்டாகும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்னாவும் முடியும், ரெகோபோத் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும், ஈட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். ஏசேக்கு முடியும், சித்னாவும் முடியும், ரெகோபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் எவரும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். பாடுவோம். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். செங்கடல்கள் நிச்சயம் உங்களுக்கு திறக்கும், கன்மலைகள் உங்களுக்கு முன்பாக பிளக்கும், எரிகோக்கள் உங்களுக்காக தகர்க்கப்படும், கட்டுகள் உடையும், கர்ப்பங்கள் உயிர்க்கும், உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாறும். தகுதியே இல்லை என சொல்வோர் முன்பு தரமான உயர்வுகள் உங்களுக்கு அளிக்கப்படும். வார்த்தைகளை விசுவாசித்து ஆவியின் நிறைவோடு நம்பிக்கையோடு பாடுங்க. இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும். செங்கடல்கள் தீரக்கும், கன்மலைகள் பிளக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கர்ப்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். செங்கடல்கள் தீரக்கும், கன்மலைகள் பிளக்கும், எரிகோக்கள் எனக்காக தகர்க்கப்படும். கட்டுகளும் உடையும், கர்ப்பங்களும் உயிர்க்கும், கண்ணீர்கள் களிப்பாக மாற்றப்படும். தகுதியே இல்லை என சொல்வோர் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பி. தகுதியே இல்லை என சொல்வோர் இன்னும் தரமான உயர்வுகள் எனக்கு அளிப்பி. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும்.
சுற்றிலும் இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். 2026 இதற்கு முன்பு இருந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். எத்தனை இடத்துல நீங்க தலை குனிஞ்சீங்களோ அத்தனை இடங்களிலும் உங்கள் தலையை அவர் நிமிரச் செய்வார். யாரெல்லாம் உங்களை பகைத்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எங்கெல்லாம் உங்களுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டிருந்ததோ அத்தனை கதவுகளும் உங்களுக்காக திறக்கும். உங்களுக்கு ஒரு சீர் வாழ்வு உண்டாகும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வும் வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். சூழ்நிலைகள் மாறும், என் தலையும் நிமிரும், கண் முன்னே உயர்வும் வரும். சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். விடைக்கான கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். விடைக்கான கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். பாடுவோம். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, உம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவி. ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பி, உம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவி. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். நம்புறவங்க மட்டும் கைதட்டினா போதும். ஹல்லேலூயா. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்ன ஆண்டவர், இந்த வருஷம் நல்ல பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நல்ல சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. எந்த கூச்சல் குழப்பம் எதுவும் உங்க வீட்டில் இருக்காதுங்க. வேலையில் என்னால் இந்த வேலையை தொடர முடியுமான்னு ஒரு கேள்வியோட 2025 நீங்கள் என்ன பண்ணிட்டு இன்னைக்கு உள்ள வந்திருக்கலாம். நீங்கள் எந்த வேலையை கஷ்டமாக ஃபீல் பண்ணீங்களோ, வேதனை நிறைஞ்சதாக பார்த்தீங்களோ, அந்த வேலையை நீங்கள் சந்தோஷமாக தொடர கர்த்தர் உதவி செய்வார். இந்த பிஸ்னஸ்லாம் இனிமே கை கொடுக்குமா? இந்த பிஸ்னஸை பண்ண இந்த இடத்துல உட்கார்றதுக்கே மனசு கேட்கலையே. மனசில் ஒரு நிம்மதியே இல்லாமல் இந்த பிஸ்னஸை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்கள் பிஸ்னஸில் ஒரு பீஸ், சமாதானம் வரப்போகுது. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் வரப்போகுது. அல்லேலூயா. போன வருஷம் நிறைய விடைக்கான கேள்விகள் எவ்வளவோ தேடி தேடி பார்த்தேன், பதிலே இல்லை. ஆனால் நன்மைகள் இந்த வருஷம் தேடி வரப்போகுது. பதில்கள் உங்களை தேடி வரப்போகுது. ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரப்போகுது. அல்லேலூயா. எங்க போனாலும் வாசல் பூட்டப்பட்டு இருந்ததுயா. எதை செஞ்சாலும் காரியம் ஃபெயிலியர், வாய்க்கவே இல்லை. ஆனா இந்த புது வருஷத்துல அப்படி இருக்காது. உங்களுக்காகவே கர்த்தர் ஒரு புதிய வாசலை திறந்திருப்பார். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
இவ்வளவு ஆசீர்வாதத்தை வார்த்தைகளை வாங்கிட்டு பயப்படலாமா? சொல்லுங்க, பயப்படுவீங்களா? புது வருஷத்தை பார்த்து, புது வருஷத்தின் ஒவ்வொரு நாளை சந்திக்கும் போது எப்படி இருக்குமோ, என்னாகுமோ, ஏதாகுமோ, நீங்க பயப்படுவீங்களா? சொல்லுங்க. பயப்பட மாட்டேன்னு சத்தம் எனக்கு கேட்கலையே. அல்லேலூயா. அப்ப நம்ம அதை அறிக்கை செஞ்சு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிச்சிடணும். எனக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லை. பயம் இல்லையே, பயம் இல்லையே, பயம் இல்லையே. என் கர்த்தர் ஆமா எனக்கு ஆதரவா இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடையாது, பயம் கிடையாது. ஏன்னா என் எதிர்காலம் யார் கையில் இருக்கு? கர்த்தர் கையில் இருக்கு. அல்லேலூயா. ஐயா, என் வாழ்க்கை என் ஹஸ்பண்ட் கையில் இருக்கு. அப்படியா? அல்லேலூயா. என் வாழ்க்கை எங்க அம்மா அப்பா கையில தான் இருக்கு. உண்மைதான். அவங்களாம் நமக்கு பொறுப்பாளர்கள், இந்த பூமியில கொடுக்கப்பட்டவர்கள். அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆமென். ஆனா அவங்களையும் தாண்டி எல்லாத்தையும் யார் கையில் வச்சிருக்கிறார்? ஆண்டவர் தான் கையில் வச்சிருக்கிறார். அதனால நல்ல திறந்த மனதோட நம்ம அர்ப்பணிச்சு பாட போறோம். கேடகம் அவர் தான், துருகம் அவர் தான், நான் நம்பும் கர்த்தர் அவர் தான். அதனால எனக்கு என்ன கிடையாது, பயமே கிடையாது. நான் அஞ்சிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். ஏன்னா என் ஆண்டவர் என்ன தலை நிமிர செய்வேன்னு சொல்லிட்டார். என் ஆண்டவர் என் காரியம் வாய்க்கும்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் எனக்கு ரெகோபத்தை தருவேன்னு சொல்லிட்டாரு. பெத்தேலின் ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால எனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் செய்வாரு. அப்ப நான் அதை பெற்றுக்கொள்ள தான் செய்யணுமே தவிர நான் பயப்படக்கூடாது. அந்த சிந்தையோட நம்ம பாடி நம்ம அர்ப்பணிப்போம். இந்த புதிய ஆண்டுல நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவ சமூகத்துல நீங்க எதை அப்படியே கமிட் பண்றீங்களோ அப்படியே தான் நடக்கும். நான் பயப்பட மாட்டேன்ப்பா. இந்த வருஷத்துல எதை குறித்தும் நீங்க கேடகமா இருக்கும்போது, துருகமா இருக்கும்போது, நம்பிக்கையா இருக்கும்போது அப்படி இந்த இடத்துல நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா உங்களை எதுவும் பயமுறுத்த முடியாது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளை வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையில என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. நல்ல தெரிந்த ஒரு பாடல், அர்ப்பணிப்போட நம்ம பாட போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல சந்தோஷமா பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. சொல்லுங்க. பயமில்லையே, படிப்பை குறித்து பயமில்லை, வேலையை குறித்து, தொழிலை குறித்து, கடன் பிரச்சனை, வியாதியை குறித்து பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, திருமணத்தை குறித்து பயம் இல்லை இருப்பதனா. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிர செய்வி. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கீதமுமா நீ, என் ரட்சிப்புமா நீ, என் ஜீவனின் பலனானவரே. சொல்லுங்க. என் கீதமுமா நீ, என் ரட்சிப்புமா நீ, என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வி. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிரச் செய்வி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன். பட்டு கொள்ளனாலும் கையை தட்டி கொஞ்சம் தலையசைச்சு பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே அறிக்கையிடுங்க. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே,
என் முன் செல்கின்றீ, பசுமையாக நடத்திடுவே. எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வி. எதிரிகளின் முன்னே என் தலையை நிமிரச் செய்வி. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வி. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். தகப்பனே, பயமில்லாத ஒரு வருஷத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கேடகமாக இருக்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திருக்கீங்க. எங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குப்பா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவர் நீங்கள் தான். இந்த பூமியவே நீங்கள் நீர் பாய்ச்சி அதை விசாரித்து செழிப்பாக்கும் போது உடைய சாயலால் படைக்கப்பட்ட எண்ணெயை இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் காலையிலே என்னை விசாரிப்பீங்கப்பா. காலையிலே என்னுடைய தேவைகளுக்கான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி என்னை ஆசீர்வதிப்பீங்கப்பா. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் இந்த வருஷத்தில் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதனால நான் பயமில்லாமல் உங்களை துதிக்கிறேன்ப்பா. நான் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுறேன்ப்பா. இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.